வணக்கம் மக்களே. கரூர் வழக்குல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? முதல்வர் விஜய் ஏன் இவ்வளவு தைரியமா, ஆவேசமா காவல்துறை மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு? என் வாழ்நாளிலே மிகப்பெரிய வலினா இதுன்னு விஜய் கலங்குனதற்கு பின்னால இருக்கிற அரசியல் என்ன? வாங்க கரூர்ல அன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தமிழகத்தையே உலுக்கி அந்த 40 பேரோட உயிரை பறிச்ச கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது. இன்னைக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு முதல் தடவையா கரூர் அரச விழாவில் விஜய் கலந்துகிட்டாரு. அங்க அவர் பேசும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாவும் அதே நேரத்துல பயங்கர கோபமாவும் சில விஷயங்களை பேசினாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய வலி, கஷ்டமான ஒரு நாள். நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த வலி என் நெஞ்சை விட்டு மாறாது. வாழ்க்கையோட மிகப்பெரிய ரணம் அது. அவரோட அக்கா, தங்கைகளை, குழந்தைகளை இழந்த அந்த வலிய மேடையில ரொம்ப எமோஷனலா பதிவு பண்ணாரு விஜய். ஆனா விஜய் அங்க எமோஷனலா மட்டும் பேசலங்க. ஒட்டுமொத்த காவல்துறை மீதும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு பின்னால் இருந்தவங்க மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாரு. விஜய் பேசினதை அப்படியே பாயிண்டா பார்த்தா, முதலாவது பாயிண்ட், ஏன் ரத்து செய்யல? அன்னைக்கு காவல்துறை நினைச்சிருந்தா அந்த பொதுக்கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம், ஆனா செய்யல. பாயிண்ட் 2, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நாங்க பெரம்பலூருக்கு போனப்ப கூட்டம் அதிகமா இருக்கு, வர வேண்டான்னு போலீஸ் சொன்னாங்க. நாங்க அதை மதிச்சு கூட்டத்துல கலந்துக்காம போயிட்டோம். அதே மாதிரி ஏன் கரூர்ல எச்சரிக்கல? பாயிண்ட் 3, நாமக்கல் கூட்டத்தை முடிச்சிட்டு நாங்க கரூருக்கு வரதுக்கு முன்னாடி காவல்துறை எங்களை எச்சரிக்கணும். ஆனா அவங்க எங்களை எச்சரிக்காம நெடுஞ்சாலையில இருந்து கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு நாடகத்தை ஆடினாங்க. போலீஸ் சொல்லித்தான் நாங்க உள்ளேயே போனோம். அவங்க பாதுகாப்பு கொடுத்து எங்களை உள்ள கூட்டிட்டு போயிட்டு கடைசியில படிய எங்க மேல தூக்கி போட்டாங்க. இப்படி அடுக்கடுக்கான புகார்களை வச்ச விஜய், வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நமக்காக வந்த மக்களை காக்க வச்சு ஆதாயம் தேடுறவன் நான் கிடையாது. பணமா ஜனமானா எனக்கு ஜனம்தான் முக்கியம் அப்படின்னு பயங்கர ஆவேசமா பேசியிருக்காரு. சரி, இப்போ இந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு? கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சாதாரண வழக்கு இல்லைங்க. இது இப்போ உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட் நிலுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட தீவிரத்தன்மை காரணமா சிபிஐ விசாரணை தற்போது தொடர்ந்து நடந்து வருது. இப்படி ஒரு ஆக்டிவ் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரே தனக்கு கீழ் இயங்குற காவல்துறை மீதே இப்படி பகிரங்கமா குற்றச்சாட்டை வச்சிருக்கதான் இப்போ பெரிய விவாதமா மாறி இருக்கு. விஜய் அவரோட பக்க நியாயத்தை பேசியிருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல இதுக்கு எதிராக சில விமர்சனங்களும் கிளம்பிட்டு இருக்கு. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும்போது தீர்ப்பு வராதப்போ போலீஸ் பக்கம் பழிய திருப்புறது சரியா? ஒரு மாநில முதல்வரே பொது மேடையில இப்படி பேசுறது நடப்பு விசாரணையை பாதிக்காதா? அதே நேரத்தில் விஜய் ஆதரவாளர்கள் அன்னைக்கு நடந்த சதிக்கு போலீஸ்ல இருக்க சில கருப்பு ஆடுகள் தான் காரணம், அதைத்தான் முதல்வர் தைரியமா சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. மக்களே, கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கின ஒரு துயரம். அதுல அரசியல் ஆதாயம் தேட நினைச்சது யார்? இந்த சம்பவத்தோட உண்மையான மூளை யாருங்கிறத சிபிஐ விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். ஆனா முதல்வர் விஜய் இந்த அளவுக்கு ஓப்பனா ஆவேசமா காவல்துறை மீது புகாரை திருப்பி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பேசினது அவரோட நியாயமான ஆதங்கமா, இல்ல விசாரணை போயிட்டு இருக்கப்போ இப்படி பேசியிருக்க கூடாதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.